உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்ககிட்ட பொருளாதாரம் குறைவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க. என்னடா இவன் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி போட்டு பணத்தை செலவழிக்கிற வழியை சொல்றான்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, கொஞ்சம் இதை கேட்டுட்டு வாங்க. இதை கேளுங்க. திருக்குரானில் அல்லாஹ் தான் கொடுத்த செல்வத்திலிருந்து பிறருக்கு வழங்குபவர்களுக்கு அதனை பல மடங்காக திருப்பித் தருவதாக வாக்களிக்கிறான். எவர் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுக்கின்றாரோ அவருக்கு அவன் அதனை பல மடங்குகளாக அதிகப்படுத்துவான். அல் குர்ஆன் 2:245. இங்கு அழகிய கடன் என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாவின் திருப்திக்காக ஏழைகளுக்கு வழங்குவதை குறிக்கும். இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டீங்க தானே? அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக, அதாவது ஊர் மக்களுக்காகவும் அவர் பார்க்காரு இவர் பார்க்காரு நம்ம கொடுப்போம்னு சொல்லி போட்டு இல்லை. அல்லாவுக்கு மட்டும், அதாவது என்ன சொல்லுது நம்ம மார்க்கம், வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கள். இந்த விஷயத்தை நீங்க கண்டினியூவா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா பெருசா இல்லை, பெருசா கொடுக்கணும், லட்சக்கணக்கில் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏதோ உங்களால முடிந்ததை, உங்களுக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க வசதி இல்லாமலுக்கு, தர்மம் எடுத்து தெரிவாங்க, அவங்களுக்கு உங்களோட செல்வத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு செல்வம் வருகுதுன்னு பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பரக்கத்தும் எவ்வளவு செல்வமும் எவ்வளவு பணம் உங்களை தேடி வருகுதுன்னு சொல்லி பாருங்க. ஏதோ ஒரு வழியாக வந்தே தீரும். வராம விடாது, வந்தே தீரும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறேன். கட்டாயம் இறைவனுடைய வசனம் பொய்க்காது. ட்ரை பண்ணி பாருங்க. கொடுப்பாருக்கு குறையில்லை என்று பழமொழி இருக்கிறது. அனைவரும் அறிந்த விஷயம் அது. கொடுப்பாருக்கு குறைவில்லை. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. கொடுங்க, உங்களுக்கு நிறையவே வரும். சுருக்கமானு சொன்னா, நீங்க ₹1 கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ₹100 உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இதுதான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படை விஷயம். இதை கடைப்பிடிக்காம அவன் மாடி கட்டுறான், இவன் மாடி கட்டுறான், அவன் கார் ஓடுறான், இவன் கப்பல் ஓடுறான், அவனை இவனையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியோ இருக்க வேண்டியதுதான். பொதுவாக ட்ரை பண்ணணும். அவன் செய்கிறவன் செஞ்சுட்டு போடும், எப்படி நான் செஞ்சுட்டு போடும். நாம செய்யறதை கரெக்டாக செய்யணும். இல்லைங்க தானே? நாம செய்யறதை கரெக்டாக சரியா தெளிவாக செய்யணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க கொடுங்க, அது பல மடங்கா உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ். ட்ரை பண்ணுவோமா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஃபௌஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.